Quy định
Assalamu alaikum and very good evening everyone. எமது ஸ்மார்ட் மைண்ட்ஸ் கவுன்சிலிங் அண்ட் ட்ரைனிங் சென்டர் கல்வியகத்துடன் இணைந்து இன்றைய அமர்வில் பங்கு பற்றுகின்ற அனைவரையும் எமது ஸ்மார்ட் மைண்ட்ஸ் கல்வியகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய எமது இந்த ஆன்லைன் அமர்வில் எண்ணங்களை கட்டுப்படுத்தி உள்ளார்ந்த அமைதியை உருவாக்குதல் என்னும் தலைப்பில் நிகழ்ச்சியை சிறப்பாக நடாத்தவிருக்கும் பப்ளிக் ஸ்பீக்கர், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், லைஃப் கோச், சர்டிஃபைட் NLP பிராக்டிஷனருமான ட்ரெய்னர் மிஸ்ஸஸ் சுமையா மர்சூக் அவர்களை எமது ஸ்மார்ட் மைண்ட்ஸ் கல்வியகத்தின் சார்பாக அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றோம். வெல்கம் மேம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு மேம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சிஸ்டர். ஸ்டார்ட் பண்ணவா? எஸ் மேம், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு எனக்கு தந்த தலைப்பு என்னன்னா, உங்களோட எண்ணங்களை கட்டுப்படுத்தி மன அமைதியை எப்படி பெறுறேன்னு பார்ப்போம். நான் ஃபாத்திமா சுமையா மரிசம். நாங்க விஷயத்துக்கு போறதுக்கு முதல்ல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களோட வாழ்க்கையில அதிகமா உங்களை பாதிப்பது எது? யார் பாதிக்கிறது? அத சாட் பாக்ஸ் மூலமா உங்களுக்கு போட இயலுமா? சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஓகே ஓகே. உங்களோட வாழ்க்கையில அதிகமா உங்களை பாதிக்கிறது எது? ஓகே, our feelings. ஓகே ஓகே, தேங்க்யூ so much. ஓகே, அப்ப எங்களோட வாழ்க்கையில என்ன பாதிக்கிறன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்களோட வாழ்க்கையில அதிகமா பாதிக்கிறது எங்களோட எண்ணங்கள் தான். அப்ப எண்ணங்கள்டா என்ன? ஒரு நாள்ல ஒரு மனுஷனுக்கு 60,000 எண்ணங்கள் தோணுதான். அதுல பயம், கவலை, மற்றது கோபம், எதிர்மறை எண்ணங்கள், இது மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களோட மனசுல தோண்டு கொண்டு இருக்குது. அப்ப லாஸ்டா உங்களுக்கு ஒரு எதிர்மறை எண்ணம் சொல்லுங்களே, நெகட்டிவ் தாட்ஸ் சொல்லுங்க. சாட் பாக்ஸ்ல போடுங்க, நீங்களும் சாட் பண்ணுங்க. அப்பதான் எங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆயிக்கும், உங்களுக்கும் போரிங் இல்லாம இருக்கும். சாட் பண்ணுங்க எல்லாரும். லாஸ்டா உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் சொல்லுங்க. ஓகே, கவலை, ஓவர் திங்கிங். ஓகே, மேனேஜ்மெண்ட். ஓகே, ஓகே ஓகே சிஸ்டர், ஜஸாக்கல்லாஹ் ஹைர், தேங்க்யூ. அப்ப இதுக்கு காரணம் என்னன்னா, நாங்க நெகட்டிவான விஷயங்களை பேசுறது, கேட்கறது, பாக்குறது, எங்களுக்கு என்ன தேவையான விஷயங்கள் எங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. இதனாலதான் எங்களுக்கு ஓவர் திங்கிங் வாரத்துக்கு காரணமா அமையுது. அப்ப இந்த ஓவர் திங்கிங் பண்ண ஞாபக மருதி எங்களுக்கு ஏற்படுது. இப்ப இருக்கிற சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கிறாங்களாம். அப்ப இதனால தேவையில்லாத விஷயங்களை நாங்க யோசிக்கிறதுனால தேவையான விஷயங்கள் எங்களுக்கு மறந்து போறேன். அப்ப அதனால எங்களுக்கு ஞாபக மருதி அதிகமா காணப்படுது. அப்ப நாங்க சில விஷயங்கள்ல லைஃப்ல உருவாக்கி கொண்டு ஈக்கிறோம். எங்களை மாத்தணும்னு நாங்க நினைக்கிறோம், ஆனா மாத்தவே இயலாம இருக்குது. எங்களுக்கு நிறைய விஷயங்களை நாங்க ட்ரை பண்றோம். உதாரணமா, நாங்க சுபவுக்கு எலும்பணும், ஃபஜ்ருக்கு தொழுகணும்னு நாங்க நினைக்கிறோம், ஆனா எங்களுக்கு எலும்புக்குள்ள இயலாமிக்கு. நாங்க ட்ரை பண்றோம், இயலாமிக்குது. கோவப்படாதுன்னு நாங்க நினைக்கிறோம், ஆனா திரும்ப திரும்ப எங்களுக்கு அந்த கோபம் வந்து கொண்டே ஈக்குது. ஆனா அப்ப இது மாதிரி நிறைய விஷயங்களை நாங்க மாத்தணும்னு நினைக்கிறோம், ஆனா எங்களுக்கு கஷ்டமாயிக்கு. இதைத்தான் நாங்க பழக்க வழக்கம்னு சொல்றது. அப்ப இந்த பழக்க வழக்கம்னா என்ன? இந்த பழக்க வழக்கங்களை எப்படி மாத்துறது? செக் பண்ணுங்க.
இப்ப நாங்க நிறைய பேர் யோசிப்போம் என்னன்னா, நாங்க நல்ல பழக்க வழக்கமா தானே இருக்கிறோம், எப்படி எங்கட பழக்க வழக்கங்களை நாங்க மாத்திக்கொள்ள தேவையில்லையே, அப்படி நிறைய பேர் யோசிப்பாங்க. நீங்க செக் பண்ணுங்க. அந்த பழக்க வழக்கம் என்னோட ஒப்பீனியன் சொல்லுங்க. செக் பண்ணுங்க, அப்பதான் எங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆயிக்கும் நீங்க செக் பண்றதுனால. ஓகே, இந்த பழக்க வழக்கம் எங்க இருந்து உருவாகுதுண்டா, எங்கட செயல்கள்ல இருந்து உருவாகுது. எங்கட செயல்கள் எங்க இருந்து உருவாகுதுண்டா, நோக்கமா மாறுது. அப்ப நோக்கம் செயல்கள் செய்ய ஆரம்பிக்குது. அப்ப எங்கட நோக்கம் செயலா மாறுது, செயல்கள் டெய்லி லைஃப்ல எங்கட பழக்க வழக்கமா மாறுது. அப்ப இந்த பழக்க வழக்கம் என்ன ஆகுதுண்டா, எங்கட நடத்தை எங்கட பிஹேவியரை சேஞ்ச் பண்ணுது. அப்ப இந்த நடத்தை எங்கட குணத்தை தீர்மானிக்குது. இது எல்லாத்துக்கும் எங்கட எங்கட எண்ணங்கள் தான் தேவைப்படுது. அப்ப இதுக்கு முதல்ல ஒண்ணாவது, அது செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை விட ஒரு அழகான தத்துவத்தை நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல. என்னண்டா, எங்கட எங்கட செயல்களை நாங்க மாத்தணும்டா, எங்கட எண்ணத்தை நாங்க மாத்தணும். அப்ப எங்கட செயல்கள் எப்படி ஈக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் எங்கட செயல்கள் உருவாகும். அப்ப தமிழ்ல ஒரு பழமொழி ஒன்று ஈக்குது, சட்டியில ஈக்கிறது தான் அகப்பையில வரும். அதாவது உள்ள என்ன ஈக்குதோ அது தான் வெளியே காட்டும். ஏண்ட எண்ணம் என்னவோ ஈக்குதோ அதுதான் செயலா வெளியே காட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதனால பழக்க வழக்கங்கள் சேஞ்ச் ஆகிக்கொண்டு ஈக்கும். அப்ப எங்கட எண்ணங்கள் எப்படி ஈக்குதோ அதுக்கேத்த மாதிரி தான் எங்கட பழக்க வழக்கங்களும் மாறும். ஒவ்வொரு இதுலையும் மாறிக்கொண்டு ஈக்கும். அப்ப எண்ணங்கள் எப்படி உருவாகுது, எண்ணங்கள் எப்படி செயலா மாறுது, இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் ஒன்று ஈக்குது. எப்படின்னா, எங்கட எண்ணம் உணர்ச்சியை பேஸ் பண்ணி தான் ஈக்குது அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு, எங்கட வீட்டுல ஒரு குழந்தை ஈக்குது. அந்த குழந்தைக்கு நாங்க டாய்ஸ் அதுகளை கொடுக்குறோம். அந்த டாய்ஸ கொடுக்க போக்கல அந்த டாய்ஸ புள்ள உடைச்சிருச்சுண்டா எங்களுக்கு கோபம் வராது. ஏண்டா அதே புள்ளோட டாய், அதனால நாங்க கணக்கெடுக்க மாட்டோம். இதே அடுத்த வீட்டு புள்ள அதை உடைச்சிச்சுண்டா எங்களுக்கு கோபம் வரும். ஏண்டா அது அடுத்த வீட்டு புள்ளனால. இந்த கோபம் எங்கட செயலா மாறுது. சோ இந்த உணர்ச்சி செயலா மாத்துதுன்னு சயின்ஸ் சொல்லுது. அப்ப ஒரு மனிதனுக்கு ரெண்டு விதமான உணர்ச்சிகள் இருக்குதாம். ஒன்று லவ் அண்ட் ஹாப்பி, இன்னொன்று ஃபியர் அண்ட் ஹேட். அப்ப நாங்க சந்தோஷமா ஈக்க போக்கல நாங்க நல்லா தூங்குவோம், நாங்க ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவோம். அப்ப எங்களோட உடம்பு ரெஸ்ட் ஆயிக்கும் அப்படி. ஆனா இதே நாங்க கவலையா துக்கமா ஈக்க போக்கல அந்த டைமுக்கு எங்களுக்கு கோபம் வரும், கவலை வரும், மூஞ்ச சிடு சிடு சிடுன்னு நாங்க வச்சுக்கொள்வோம். அப்ப அந்த டைமுக்கு எங்களுக்கு நிம்மதி இல்லாம போகும். அப்ப இத ரெண்டு விதமான உணர்ச்சிகள் எங்களோட பிரெயின்ல உருவாகுது. அப்ப இந்த உணர்ச்சி செயல்களா மாறுது. அப்ப செயல்கள் உணர்ச்சியை உருவாக்குது, உணர்ச்சி எங்கட எண்ணங்களை உருவாக்குதுன்னு சொல்றேன். அப்ப நாங்க இந்த விஷயங்கள்ல இருந்து நாங்க தெரிஞ்சுக்கொள்ளணும், ஒவ்வொரு இதுலயும் எங்கட எண்ணங்கள் எந்த அளவுக்கு முக்கியமானதுன்றது. எண்ணங்கள் எங்க இருந்து உருவாகுதுண்டா, நாங்க பாக்குறது, நாங்க கேக்குறது, நாங்க ஃபீல் பண்றது, இந்த 3 விஷயங்கள்ல இருந்து எங்களுக்கு இந்த எண்ணங்கள் உருவாகுது. என்ன என்ன விஷயம் நாங்க பாக்குறோமோ, என்ன விஷயம் நாங்க கேக்குறோமோ, என்ன விஷயம் நாங்க ஃபீல் பண்றோமோ, இதை வச்சுதான் எங்களோட பிரெயின் விளங்கி கொள்ளும் எந்த நேரத்துல என்ன உணர்ச்சி ஆகணும், உணர்ச்சி வந்தா எப்படி நான் ரியாக்ட் பண்ணணும், அது அந்த டைம்ல விளங்கி கொள்ளும். அப்ப இப்ப இருக்கிற வாழ்க்கையில நாங்க எல்லாரும் ஒரு நோக்கமே இல்லாம தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா டெய்லி நாங்க மார்னிங் எழும்புறோம், வேலைக்கு போறோம், எழும்புறோம், வேலைக்கு போறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம். இதை எதுக்காக நாங்க செய்யறோம்? ஒரு நோக்கமே இல்லாம தான் நாங்க செஞ்சு கொண்டிருக்கிறோம். பசிக்குது, நாங்க சாப்பிடுறோம், தூக்கம் வருது, நாங்க தூங்குறோம், பணம் சம்பாதிக்கிறோம், எதுக்கு? நாங்க சாப்பிடுறதுக்காக. அப்ப நாங்க
எங்களோட ஃபீலிங்ஸுக்காக மட்டுமே தான் நாங்க வாழ்றோமே தவிர எங்களோட நோக்கத்துக்காக நாங்க வாழ்றோமே இல்லைனா. அப்ப எங்களோட மார்க்கம், எங்களோட இஸ்லாம் மார்க்கம் எப்படி சொல்லி தருதுன்னா, ஒரு நோக்கத்துக்காகத்தான் நீங்க வாழுங்க. ஏன்னா இந்த உலகத்துல இந்த வாழ்க்கை நீங்க என்னத்துக்காக வாழ்றீங்க? மறுமையில ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த மறுமையில எங்களுக்கு ஒரு ரிவார்டு ஒன்று இருக்குது. அதனாலதான் நாங்க இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா அதே மாதிரிதான் நீங்க பஸ்ல ஏறுறீங்க. பஸ்ல ஏதோ ஒரு நோக்கத்துக்காகத்தான் நீங்க பஸ்ல ஏறி போறீங்கன்னா அப்ப அந்த சும்மா நீங்க பஸ்ல ஏற மாட்டீங்களே. ஏதாவது ஒரு தேவையோண்டினா தான் நீங்க பஸ்ல ஏறி போவீங்க. இதே உங்களுக்கு ஒருத்தர் 2 லட்சம் சல்லி தராங்க. அந்த 2 லட்சம் சல்லில நீ சொல்றாரு, நீங்க 4 மணிக்கு மார்னிங் 4 மணிக்கு நீங்க வரணும் அப்படின்னு. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? 3 மணிக்கு நீங்க அங்கன போயிட்டு நிப்பீங்களா இல்லையா? ஏன்னா நாங்க ஒரு நோக்கத்துக்காகத்தான் நாங்க எங்களோட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு. அப்ப எங்களுக்கு ஒரு டைமை நாங்க ஒதுக்கி நாங்க இப்ப நாங்க வெயிட் லாஸ் பண்றோம். என்னத்துக்கு நாங்க வெயிட் லாஸ் பண்றோம்? ஏதோ ஒரு நோக்கத்துக்காகத்தான் நாங்க இந்த வெயிட் லாஸ் பண்றோம். ஏன்னா அதே மாதிரிதான் எங்களுக்கான வாழ்க்கையை நாங்க வாழணும். எங்களோட மன அமைதியை எப்படி நாங்க பெறணும்? எங்களுக்கு எப்படி எங்களோட மன நிம்மதிக்கு எங்களோட மன நிம்மதி எப்படி வேணும்ன்றத நாங்க வாழணுமா இல்லையா? எங்களுக்காகவும் நாங்க வாழணும். அதே மாதிரிதான் ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் நீங்க சைலன்ஸா அமைதியா உட்கார்ந்து பழகுங்க. இந்த சோசியல் மீடியால வர விஷயமா இருக்கட்டும், நாங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பேசுற விஷயமா இருக்கட்டும், இந்த குடும்பத்துல எங்களை சுத்தி பேசுற விஷயமெல்லாம் இருக்கட்டும், இவ்வளவு விஷயங்கள் இவ்வளவு எண்ணங்கள் எங்களோட மேல செலுத்தப்படுது. எங்களுக்குள்ளுக்கு ஒரு சின்ன அழகான குரல் ஒன்று இருக்குது. அந்த குரலை நாங்க கேட்கணும். பட் நாங்க அதை உட்கார்ந்து கேட்கிறோமே இல்ல. சுத்தி எங்களையே சுத்தி என்ன நடக்குது எல்லாரும் சொல்றத நாங்க கேட்கிறோம். நிம்மதி இல்லாம போறோம். எங்களோட வாழ்க்கை எங்க போறேன்னு தெரியாம நாங்க போயிட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் காலையில எழுந்த பிறகு கண்ணை மூடி சைலண்டா இருங்க. உங்களுக்குள்ளுக்கு ஒரு அழகான சத்தம் இருக்குது. அழகான வாய்ஸ் இருக்குது. அது என்ன உங்களுக்கு என்ன வேணும்ன்றத நீங்க விளங்கி கொள்ளையிலும். நீங்க எத்தனை பேர் உங்களோட வாய்ஸ நீங்க கேட்டிருப்பீங்க? அது சொல்லுங்க. அது எத்தனை பேர் உங்களோட வாய்ஸ் நீங்க கேட்டிருப்பீங்க? சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஓகே. உங்களோட வாய்ஸ் நீங்க எப்படி கேட்டுக்கிறீங்க? இப்படி மார்னிங் எழும்பி உங்களுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி நீங்க ரிலாக்ஸா ஃபீல் பண்ணிக்கிறீங்களா எப்படி? சாட் பாக்ஸ்ல போடுங்க. நீங்களும் செக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆயிக்கும். அப்ப போரிங் இல்லாம எங்களுக்கு இந்த விஷயத்த கொண்டு போவேலும். ஓகே, ஓகே. ஜஸாக்கல்லா, ஜஸாக்கல்லா ஹைர். ஓகே. சிஸ்டர் அதான் சொல்லுது. கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுவோமா?
ஓகே, ஜிசாக்கல்லா ஹைர். ஓகே, எப்போதும் நாங்க நேர்மறை எண்ணங்களோட நாங்க சந்தோஷமா இருக்கணும். அதை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். முதலாவது, நாங்க சாதாரணமா நாங்க உட்கார்ந்து எங்களோட மூச்சை ஆழ்ந்து கவனிக்கணும். அந்த நிமிஷம் எங்களோட மனசுல என்ன தோணுது, எங்களோட மனசுல என்ன தோணுது, கண்ணை மூடி நாங்க கவனிக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலையும் எங்களோட மூச்சை நாங்க ஆழ்ந்து கவனிக்க போக்கல எங்களுக்கு ஒரு மன அமைதியும் திருப்தியும் கிடைக்கும். அதே மாதிரி நாங்க இந்த விஷயங்கள் டெய்லி லைஃப்ல ரொட்டீனா நாங்க வைக்க போகல, இந்த மார்னிங் எலும்பு போக்கல நாங்க இந்த விஷயங்களை செய்ய போகல, நாங்க அந்த டைமுக்கு மன அமைதியா ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவோம். இல்ல எத்தனை பேர் இப்படி இந்த மாதிரி டெக்னிக்குகளை செஞ்சுக்கிறீங்க? அந்த ஆழ்ந்த மூச்சை எடுத்து டீப் பிரீத்திங் செய்யறதுனால மாற எஃபெக்ட் வந்து இருக்கிறார். அந்த டைமுக்கு எங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ல இருந்து எங்களுக்கு வெளியே வரையலும். ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல அப்படின்னா லேடிஸை பொறுத்த வரையில நைட்டுக்கு தூங்குற எப்படின்னா மார்னிங் வந்து என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும், பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு சாப்பாடு செய்யணும், அப்படித்தான் எல்லாருமே யோசிக்கிறேன். அதோட மார்னிங் எழும்புறேன் பதட்டத்தோட எழும்புவாங்க. மார்னிங்க்கு எழும்பினோடனே அவங்களும் பதட்டமாவி பிள்ளைகளையும் பதட்டமாக்கி அப்படித்தான் எங்களோட நிறைய பேர் நாங்க இந்த வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறோம். அப்ப நாங்க இத எங்களுக்குன்னு ஒரு டைமை நாங்க ஒதுக்கி இப்படி நாங்க செய்யறதுனால எங்களுக்கு ரிலாக்ஸா நாங்க ஃபீல் பண்ணுவோம். அன்றைய நாள எங்களுக்கு நிம்மதியா எங்களுக்கு கொண்டு போக இயலும். அதே மாதிரி மூணாவது விஷயம் என்னன்னா, எங்களோட உடம்புல இருக்கிற எல்லா பகுதியிலையும் முழு கவனத்தையும் அவதானிக்கிறது. எங்களோட தலையிலேந்து கண், மூக்கு, வாய், நாக்கு, கழுத்து, அப்படி ஒவ்வொரு 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 பகுதியா நாங்க மனசை கொண்டு போகல நாங்க ரிலாக்ஸா ஃபீல் ஆகுவோம். அப்போ ஒவ்வொரு பகுதி கொண்டு போகல எங்களோட உச்சி முதல் உள்ளங்கால் பாதம் வர உங்களோட உடல்ல இருக்கிற எல்லா பகுதி தசைகளும் ரிலாக்ஸா ஃபீல் ஆகும். அப்ப நாங்க இப்படி செய்யறதுனால எங்களுக்கு மன நிம்மதி உண்டு, மன அமைதி உண்டு கிடைக்குது. அதே நாலாவது விஷயம் யோகா. சிம்பிளா செய்யறது, கையை உயர்த்தி கையை கீழே போடுறது, தூங்கிட்டு டீப் பிரீத்திங் எடுக்கிறது. அப்ப நாங்க இந்த மாதிரி விஷயங்கள் செய்ய போகல டெய்லி லைஃப்ல எங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் செய்ய போகல எங்களுக்கு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும். அதே மாதிரி தான் அதே மாதிரி அஞ்சாவது விஷயம் என்னன்னா கிராட்டிடியூட், நன்றி உணர்வோட நாங்க ஈக்கிறது. எங்களுக்கு கிடைக்கிற சின்ன குட்டி குட்டி சந்தோஷங்களை நாங்க நன்றி உணர்வோட ஈக்கிறது. முதல்ல நாங்க யாருக்கு நாங்க நன்றி செலுத்தணும்? இறைவனுக்கு நன்றி செலுத்தணுமா இல்லையா? எங்களுக்கு இவ்வளவு அழகான வாழ்க்கையை தந்து, இவ்வளவு அழகான உடம்ப தந்து, இவ்வளவு அழகான உயிரை தந்து எங்களுடைய இறைவனுக்கு நாங்க நன்றி செலுத்த போகல எங்களுக்கு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும். எங்களுக்கு இது என்னவெல்லாம் ஈக்குது அப்படின்றதுல, எங்களுக்கு இது என்னவெல்லாம் இல்லைன்றதுல இருந்து எங்களுக்கு இது என்னவெல்லாம் ஈக்குதுன்றத நாங்க யோசிச்சாலே போதும், எங்களோட வாழ்க்கை அவ்வளவு அழகா இருக்கும். அடுத்தாக்களுக்கு கிடைக்கிறது இல்ல, எங்களுக்கு என்ன கிடைச்சிக்குது, எங்களோட வாழ்க்கையில என்ன கிடைச்சிக்குது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நாங்க நன்றி செலுத்தினோம்னா எங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். இதே ஆறாவது விஷயம் என்ன தெரியுமா? எங்களோட லேடிஸ்க்கு மிக முக்கியமா தேவைப்படுறது சாப்பிட போக்கல ரசிச்சு ருசிச்சு மென்று அத இத ஹெல்த் பெனிஃபிட்ஸை நாங்க விளங்கி நாங்க சாப்பிட போகல. இதுக்குத்தான் சொல்றேன் மைண்ட்ஃபுல் ஈட்டிங். எத்தனை பேர் இந்த மைண்ட்ஃபுல் ஈட்டிங்கை சாப்பிட்டு இருப்பீங்க? என்னண்டா எங்களோட லேடிஸை பொறுத்த வரையில நாங்க எப்படின்னா பிள்ளைகளுக்காக, எங்களோட ஹஸ்பண்டுக்காக, எங்களோட குடும்பத்துக்காக நாங்க சமைக்கிறோம். ஆனா எங்களுக்குன்னு நாங்க ஒரு டைம் ஒன்று ஒதுக்கி அந்த சாப்பிடுற சாப்பாடை கூட எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு டைம் இல்லாம இருக்குது. நாங்க இப்படி மைண்ட்ஃபுல் ஈட்டிங் சாப்பிட போகல எங்களுக்கு எவ்வளோ நிம்மதி கிடைக்கும் தெரியுமா? அது மட்டும் இல்ல, எங்களோட உடம்புல இருக்கிற நோய்கள்ல இருந்து எங்களுக்கு வெளிவரையிலும். என்னண்டா நாங்க ரசிச்சு ருசிச்சு மென்று நாங்க சாப்பிட போகல இந்த டயபெட்டிக், இந்த கொலஸ்ட்ரால் போன்ற பல நோய்கள்ல இருந்து எங்களுக்கு வெளியே வரையிலும். ஆனா எங்களோட லேடிஸ் எப்படின்னா பிள்ளைகளுக்கு சாப்பாடு தீட்ட போகல அவங்களே 2 3 வாய் அதிலே போட்டுக்கொள்ளுவாங்க. நிறைய பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருப்பீங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். எப்படின்னா லேடிஸ் சொல்லுவாங்க, நான் சமைக்கிறது எனக்கே டேஸ்ட் இல்லாம இருக்குதே அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் எக்ரி ஆகுறீங்க அப்படி சொல்றது? ஏன்னா அவங்க ரசிச்சு ருசிச்சு அதை சாப்பாடை சாப்பிட்டு இல்லையே, அதனால அவங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகுது. ஏன்னா எத்தனை பேர் எக்ரி ஆகுறீங்க? சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஓகே, ஓகே, ஜிசாக்கல்லா சிஸ்டர்.
ஓகே, ஆறாவது விஷயம் என்னன்னா நாங்க மைண்ட்ஃபுல் ஈட்டிங். இது ஏழாவது விஷயம், இது மிக முக்கியமான விஷயம் என்னன்னா மைண்ட்ஃபுல் வாக்கிங். என்னடா நாங்க எங்கட எங்கட ஆட்களை பொறுத்தவரை, எங்கட லேடிஸ பொறுத்தவரையில நடக்கிறதுக்கு டைமே இல்லைன்னுவாங்க. என்னடா நாங்க ரிலாக்ஸா நாங்க ஃபீல் பண்றோம். எப்படின்னா நாங்க எங்களுக்கு விருப்பமான ஒருத்தரோட கையை பிடிச்சி நாங்க நடந்து போறது, மிச்சம் தூரம் போத்தவில்லை, எங்களோட வீட்டு வாசல் முன்னுக்கே எங்களுக்கு அந்த மைண்ட்ஃபுல் வாக்கிங் பண்ணிடும் தானே. அப்ப நாங்க அப்படி பண்றதுனால எங்களுக்கு நிறைய விஷயங்கள், எங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்குது. அதே மாதிரி ஆஹ் அதே மாதிரி எங்களுக்கு நிறைய நோய்கள்ல இருந்து எங்களுக்கு வெளிவர ஏழுமா ஈக்குது. அப்ப இத டெய்லி லைஃப்ல நாங்க இத ரூட்டீனா நாங்க செய்ய போகல, எங்களுக்கு சந்தோஷமும் மன அமைதியும் திருப்தியும் கிடைக்குமா இல்லையா? இப்ப சொல்லுங்களேன், இந்த 7 விஷயங்களை நீங்க செய்ய போகல, உங்களுக்கு உங்களோட மைண்ட்ல ஒரு ரிலாக்ஸா நீங்க ஃபீல் பண்ணுவீங்களா இல்லையா? இப்படி எத்தனை பேர் செய்றீங்க அத சொல்லுங்களேன். செக் பண்ணுங்க. இப்படி எத்தனை பேர் செய்றீங்க உங்களோட லைஃப்ல உங்களுக்கு மன அமைதி கிடைக்கிறதுக்கு? நீங்க எத்தனை பேர் செய்றீங்க? இப்படி செஞ்சதுனால உங்களுக்கு மன அமைதி கிடைச்சிக்குதா? ஓகே. எங்கட வாழ்க்கையில நடக்கிற பல விஷயங்களை நாங்க எங்களுக்கு கட்டுப்படுத்த இயலாம். ஆனா எங்கட எண்ணங்களை எங்களுக்கு கட்டுப்படுத்த இயலும். உங்களோட மனசுல உங்களோட மனசுல என்ன ஈக்குதோ அதுதான் உங்களோட வாழ்க்கையில வெளிக்காட்டும். இப்ப சொல்லுங்க, உங்களோட மனசுல அடிக்கடி வரும் ஒரு எண்ணம் சொல்லுங்களேன். உங்களுக்கு அடிக்கடி வார பயம் ஈக்கும். சில ஆட்கள் எனக்கு ஏலாண்டி நினைப்பீங்க. அப்படி என்ன சரி ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். அப்படி என்ன சரி ஒரு எண்ணம் ஈக்குதா? மெசேஜ் பண்ணுங்க. நீங்களும் செக் பண்ணுங்க. அப்பதான் இன்ட்ரெஸ்ட் ஆயிக்கும். என்னால ஏலா, எனக்கு கஷ்டம், அடுத்தாக்கள் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க, அப்படி நிறைய பேர் எண்ணிக்கொண்டு இருப்பீங்கன்னா, அப்ப நாங்க எல்லாரும் டெய்லி ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் எங்களுக்கு தோணுது. ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் எங்களுக்கு தோன்றுது. சில எண்ணங்கள் எங்களை உற்சாகப்படுத்தும், சில எண்ணங்கள் எங்களை பயப்பட வைக்கும், சில எண்ணங்கள் எங்களை கவலைப்பட வைக்கும். அப்ப எக்ஸாம்பிளுக்கு எனக்கு கஷ்டம், மத்தவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு எல்லாம் நிறைய பேர் யோசிப்பாங்கன்னா, இப்படி எண்ணங்கள் எங்களோட மன அமைதியை பாதிக்குது. அப்ப எண்ணங்களை கட்டுப்படுத்துறதுக்கு முதல் படி என்னன்னா, முதலாவது எதிர்மறை எண்ணங்களை நேர்மறையா ஆக்குறது, பாசிட்டிவா நாங்க உருவாக்குறது. அதே மாதிரி நன்றி உணர்வை வளர்த்து கொள்றது, நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொள்றது. நாலாவது ஆன்மீக வாழ்க்கையை வழிப்படுத்துறது. அதே மாதிரி தொழுக, துவா, குர்ஆன் ஓதுதல், இறைவனை நாங்க ஆஹ் நினைவு கூறுதல், இப்படி நிறைய விஷயங்கள் மூலமா எங்களுக்கு மன அமைதியும் திருப்தியும் உண்டாகும். அதே மாதிரி மன அமைதி வந்து வெளியில இருந்து வருவது அல்ல, அது வந்து எங்கட மனசுக்குள்ளுக்கே உருவாகும் ஒரு நிலைன்னு சொல்றாங்க. அப்ப எங்கட எண்ணங்கள் நல்ல திசையில நாங்க வழி நடத்தினா எங்கட வாழ்க்கை வந்து நல்ல திசையில செல்லும்னு சொல்றாங்க. அப்ப எங்கட எண்ணங்கள் எவ்வளவு முக்கியமா இருக்குது எங்கட வாழ்க்கைக்குன்னா, அப்ப நல்ல எண்ணங்களை நாங்க வளர்ப்போம், நல்ல செயல்களை நாங்க செய்வோம், மன அமைதியுடன் நாங்க வாழ்வோம். அப்ப எங்கட எண்ணங்கள் மாறினால் உணர்வுகள் மாறும், பழக்கங்கள் மாறும், எங்கட வாழ்க்கை மாறும். அப்ப எதிர்மறை எண்ணங்கள் வந்தால் நீங்க என்ன செய்வீங்க சொல்லுங்களேன். நெகட்டிவ் தாட்ஸ் வந்தா நீங்க என்ன செய்வீங்க? செக் பண்ணுங்க. சில ஆக்கள் அமைதியாயிப்பீங்க, சில ஆக்கள் அழுவாங்க, அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறேன்னா
ஓகே. அப்ப எதிர்மறை எண்ணங்கள் வந்தால் நாங்க சில பேருக்கு அழுவாங்க, மனசு கவலை ஆயிப்பாங்க, கஷ்டமாயிருக்கும் சில ஆக்களுக்கு. அப்ப எண்ணங்கள் ஓகே, ஓகே. ஜிசாக்கல்லா ஹைர் சாஜிதா சிஸ்டர். ஓகே. அப்ப எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் என்ன தொடர்பு இருக்குது? நீங்க உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்க. எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் என்ன தொடர்பு இருக்குது? எண்ணங்கள் உணர்வுகளை உருவாக்குது. அப்ப நல்ல எண்ணங்கள் வந்து மகிழ்ச்சியை தருது, எங்களுக்கு சந்தோஷத்தை தருது. எதிர்மறை எண்ணங்கள் எங்களுக்கு பயத்தையும் கவலையும் தான் தருதுன்னா, அப்ப நாங்க எங்களோட வாழ்க்கையில நெகட்டிவான விஷயங்களை எங்களோட லைஃப்ல நாங்க எடுக்கிறதுனால எங்களுக்கு பயமும் கவலைகளும் தான் எங்களுக்கு உருவாகுதுன்னா. ஃபீலிங் திங்கிங். ஓகே. அப்ப உங்களோட மன அமைதியை கெடுக்கும் பழக்கம் என்ன? chat பண்ணுங்க. உங்களோட மன அமைதியை கெடுக்கிற பழக்கம் என்ன? நிறைய பேர் அதிகமா யோசிக்கிறதுனால வாருது. அதே மாதிரி அடுத்த ஆக்களை ஒப்பிட போக்கல வாருது. ஓகே, நெகட்டிவ் தாட்ஸ், ஓவர் திங்கிங். ஓகே. பழைய தவறுகளை பழைய தவறுகளை நாங்க நினைச்சு கவலைப்படுறதுனால வாருது. அப்ப இப்படி நிறைய விஷயங்களால எங்களோட மன அமைதியை கெடுத்து கொண்டிருக்கிறோம். அப்ப இது என்ன? ஓவர் திங்கிங். நீங்க சொல்ற மாதிரி தான் ஓவர் திங்கிங்கால நிறைய விஷயங்கள் எங்களோட லைஃப்ல நடந்து கொண்டே இருக்குது. அப்ப நாங்க எங்களோட மைண்டையும் ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கொள்ளணும், எங்களையும் நாங்க ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கொள்ளணும், நாங்களும் நிம்மதியா இருக்கணும்டா. நாங்க மத்த விஷயங்களை பத்தி யோசிக்கவே படாதேனா, நாங்க எங்களோட வாழ்க்கையை வாழ தெரிஞ்சுக்கணும், அடுத்தவங்களோட வாழ்க்கையை நாங்க வாழணும்னு நினைக்கப்படாது. அப்ப இதனால எவ்வளவு பிரச்சனைகள், மன மன அமைதி இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம், யோசிச்சு பாருங்களே. அப்ப இதால மன நிம்மதியை எடுக்கிறதுக்கு நாங்க எவ்வளவு விஷயங்கள் எங்களோட கையுலுக்கு ஈக்குது. ஆனா நாங்க அதை தேடி ஈக்காம நாங்க இன்னமும் தேடிக்கொண்டு அடுத்த இதை தேடி பேட்டிக்கொண்டே ஈக்கிறோம். ஆனா எங்களுக்கு இன்னமும் பதில் கிடைக்குது இல்ல. எஸ், ஸ்டாப் ஸ்டாப் கம்பேரிங். எஸ். அப்ப நாங்க இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறதுனால எங்களுக்கு மன அமைதி கிடைக்காம போகுது. அப்ப நாங்க இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து கொண்டாலே நாங்களே நிம்மதியா வாழ இயலுமா இல்லையா? சொல்லுங்களேன் நீங்களே. மன அமைதிக்காக தினமும் செய்யக்கூடிய நல்ல பழக்கங்கள் என்ன? ஓகே. இப்ப நாங்க மன அமைதிக்காக தியானம் செய்யறது, தொழுக, அதே மாதிரி துவா கேக்குறது, அப்படி நாங்க நிறைய விஷயம் செய்யறதுனால எங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். அப்ப உங்களுக்கு மன அழுத்தம் வந்தா நீங்க யாரோட பேசுவீங்க? சிலாக்கள் உம்மாவோட பேசுவாங்க, சிலாக்கள் வந்து ஃப்ரெண்டோட பேசுவாங்க, ஹஸ்பண்டோட பேசுவாங்க, சிலாக்கள் கவுன்சிலர் கிட்ட போவாங்க. நீங்க யாரோட பேசுவீங்க? மை சிஸ்டர். ஓகே. மை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. 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 மை சிஸ்டர், மை ஃப்ரெண்ட்ஸ், அப்படி நிறைய பேர் ஒவ்வொருத்தரோட பேசுவீங்க. ஏன்னா அப்ப எங்கட லேடிஸ பொறுத்த வரையில அவங்க வந்து ஒரு இமோஷனலா தான் ஃபீல் பண்ணுவாங்க. என்னன்னா அவங்களுக்கு ஒரு இமோஷன் தேவைப்படுது. அப்ப நாங்க யார்கிட்ட சரி பேசினா எங்கட கவலைகள் இல்லாம போயிட்டுரும் அப்படின்னு நாங்க யோசிப்போம். அந்த டைமுக்கு நாங்க யார சரி எங்களுக்கு நம்பிக்கையான ஆட்கள் ஒருத்தரோட நாங்க பேச பார்ப்போம். அப்படி நாங்க பேசுறதுனாலையும் எங்களுக்கு நம்பிக்கையா ஈக்கணும், எங்கட விஷயங்களை அடுத்த ஆட்களுக்கு சொல்லாத ஃப்ரெண்டா ஈக்கணும். அப்படி ஈக்க போகல எங்களுக்கு மன திருப்தி கிடைக்கும். இதே அடுத்த ஆட்களுக்கு சொல்லி அடுத்த ஆட்கள் கிட்ட எங்கட விஷயங்களை ஷேர் பண்ற ஃப்ரெண்ட் ஆயிருந்தா என்ன நடக்கும்? என்ன